வெல்கம் பேக் டு தமிழ் ரப்ர சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாம் நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, நம்ம டூல்ஸோட பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க நம்ம வீடியோ போய் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம என்ன செஷன் எடுத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் டூல் வரைக்கும் எடுத்திருந்தோம். இப்போ நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்திங்கன்னா ஷேப்பர் டூல். இதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து Shift N. ஓகேவா? இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே இல்லை. ஏதாவது ஷேப்பு வேணும் அப்படிங்கிறத, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஓவல் வேணும் அப்படிங்கிறத ஷேப் அப்படி வரைஞ்சிங்கனாவே ஓவல் வந்துடும். ஓவல் வரைஞ்சி காட்டுறேன். இப்போ ஸ்கொயர் வேணும், ஸ்கொயர். ட்ரையாங்கிள் வேணும், ஒரு ரஃபாக வரைஞ்சிங்கனாவே அந்த ஷேப்பு வந்து அது க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் டூல் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு வந்து பென்சில் டூல். பென்சில் டூலுங்கிறது என்ன வேணுமோ அதை அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம எப்படி பென்சில் வரைவோம் ஃபோட்டோஷாப்லாம், அதே கான்செப்ட் தான். அதுக்காக உள்ள டூல். அதுக்கப்புறம் உள்ள பார்த்திங்கன்னா ஸ்மூத் டூல். ஸ்மூத் டூல் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து நான் சும்மா ஒரு எப்படி சொல்கிறது, அன்ஷேஃபாக ஒரு சிம்பிள் ஷேப் வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து நான் அதை ஸ்மூத் பண்ண போகிறேன். இதை எடுத்துக்கிறேன், அந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டு இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும் இடம். உங்களுக்கு இதில் சேஞ்சஸ் தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, அப்படியே ஸ்மூத் பண்ணி விடும் அந்த ஏரியாவை, எட்ஜஸை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைங்கிறத பார்த்துட்டு அதுக்கு மாதிரி ஸ்மூத் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த ஷார்ப்பாக இருக்கா, எனக்கு இந்த ஸ்மூத்தாக வேணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸை வந்து எனக்கு இந்த கார்னரை வந்து ஸ்மூத் பண்ணணும். ஃபஸ்ட்டு அது நோடு ஆட் ஆகி உங்களுக்கு ஸ்மூத் ஆகும். தெரியுதா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இதுதான் ஸ்மூத் டூலு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாத் எரேசர் டூல். இது என்னென்னா நீங்கள் வரைஞ்சி முடித்த பிறகு அதாவது பார்த்து வேணான்னா செலக்ட் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாயின் டூல். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எதாவது ஜாயின் பண்ணணும்னா, அப்போ இந்த இடத்துல இன்கம்ப்ளீட்டாக இருக்கா, ஜாயின் பண்ணணும்னா செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா ஜாயின் ஆகிக்கும் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே. அதுக்காக யூஸ் பண்ணுற டூல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எரேசர் டூல். இது வந்து நம்ம எப்படி பெயிண்டில் எரேசர் பண்ணோம்ல, இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட்டு. இந்த பாருங்கள், அப்படியே அது க்ளோஸ் ஆகிரும். எங்கே டெலிட் பண்ணுறீங்களோ பார்த்து அப்படியே அது க்ளோஸ் ஆகிக்கும். அதுக்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிஸ்ஸர் டூல். இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல 2 பாத்துக்கு நடுவில் உள்ளதை கட் பண்ணி எடுக்கிறது. சிஸ்ஸர் மாதிரி போட்டு பார்த்திங்கன்னா இப்போ இது பார்த்திங்கன்னா 2 ஆகிருக்கும். இது என்ன செய்கிறோன்னா, இந்த பாருங்கள், இங்கே ஒரு பாத்து இருக்குது, இங்கே ஒரு பாத்து இருக்கா, நோடு, அதாவது நோடு பம்மில் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் ஆல்ரெடி கட் ஆகி தான் இருக்குது, இதையும் செலக்ட் பண்ண பிறகு கட் ஆகிரும். இதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த சிஸ்ஸர் டூல். நெக்ஸ்ட்டு நைஃபுங்கிறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அப்படியே ஸ்லைஸ் பண்ணுறது. செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா அப்படியே கட் ஆகிரும். ஓகேவா? இதுக்கப்புறம் உள்ளது பார்த்திங்கன்னா ரொட்டேட் டூல். ஷார்ட்கட் 6. இப்போ வந்து இந்த இதை ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். செலக்ட் பண்ணிக்கிறேன். 6 ஷார்ட்கட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இப்படி
ஒரு சயன் கலரில் ஒரு ஆங்கர் பாயிண்ட் எடுத்தா அதை நவுத்திக்கலாம். ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டு எங்கே வேணும் நவுத்திக்கிட்டு நீங்கள் வந்து அதுக்கு ஒரு அடிக்கடி கேட்கும் கொடுக்கலாம். இல்லை வந்து அது வேணான்னா ஜஸ்ட் நீங்கள் ரொட்டேட் கூட இப்படி பண்ணிக்கலாம் நார்மலாகவே மவுஸ்லேயே. அதுக்காக உள்ளது. அடுத்து ரிஃப்ளெக்ஷன் டூல். இது பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டில் போட்டு காட்டுறேன். இதுக்கு ஷார்ட்கட் வந்து ஓவை கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரிவியூவில் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கலாம் எப்படி வேணுமோ. ஹாரிசாண்டல் காப்பி வேணால் காப்பி எடுத்துக்கலாம். ஓகேவா, அதுக்காக உள்ளது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் டூல், ஷார்ட்கட்டு எஸ்ஸு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூல் இன் பேக்கேஜிங். நிறைய இடத்துல நம்ம வந்து ஆர்டருக்கு வந்து ஸ்கேல்லாம் அதிகமாக பண்ணிகிட்டே இருப்போம், அதுக்காக யூஸ் பண்ணுறது. எஸ்ஸை கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வரும். எவ்வளோ பர்சன்டேஜ் வேணுமோ அதை ஸ்கேல் பண்ணிக்கலாம். இது எப்போயுமே இந்த ஸ்கேல் ஸ்டோக் அண்ட் எஃபெக்ட் வந்து டிக்கில் இருக்கணும். இருந்தால் தான் வந்து ஸ்டோக்கும் சேர்ந்து ஸ்கேல் ஆகும். இல்லைன்னா வச்சிங்களேன் ஸ்டோக் வந்து ஆஸ் இட் இஸ் என்ன சைஸ் இருந்துச்சோ அப்படியே இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து பிரிண்டிங் டைம் அப்போ இஷ்யூ வர சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து அதை ஆப்ஷன் ஆன் பண்ணிங்க. இதான் அதை காப்பி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகும், ஓகே கொடுத்தீங்கன்னா அப்படியே ஸ்கேல் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் டூல். இது பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பே வந்து ஷேர் பண்ணுறது, ஷேப்பை வந்து எப்படி வேணால் ஷேர் பண்ணிக்கலாம், அதுக்காக உள்ள டூல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீஷேப் டூல். இது இப்போ வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இப்போ இந்த லைன் இருக்குன்னு வச்சுங்க, இதை வந்து ரீஷேப் பண்ணுறதுக்காக உள்ள டூல். இப்போ இந்த லைனை வந்து நான் வந்து எப்படி சின்னது பண்ணிக்கலாம், மேலே நவுத்திக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம், இதுமாதிரி ரீஷேப்புக்காக உள்ள டூல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். ஹோப் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல் ஃபார் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் ப்ரோ. ஹேவ் அ நைஸ் டே.